உடம்பு முடியல அண்ட் ஹெக்டிக் ஒர்க் ப்ரெஷர். ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி கிளம்புறேன். இங்கே ராஜபாளையம் வந்து பார்க்கும்போது அந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு பின்னாடி ஒரு மலை தெரியுதா? இந்த மலையை தாண்டினா 40-50 தாண்டதே இங்கே சிரமமாக இருக்கும். சொன்ன மாதிரி ரோடு தான் ரொம்ப மோசமாக இருந்தது. அந்த ரூட்டு ஹேட்ச்பேக் கார்ஸ்லாம் அந்த சைடு வர்றது ரொம்ப கஷ்டம். வந்தாச்சு, 1 கிலோமீட்டர் நடந்து உள்ளே போகணும். நடக்க முடியல. 10 மீட்டர் மண்ணத்து பூச்சிகள் எல்லோரும் வாங்க. அடுத்து ஸ்டெப்ஸ் வேறு ஏறணுமா? மௌன சித்தர் யாரு? நம்ம இருக்கிற இடம் பேர் வந்து கோடிலிங்கம் தபோவனம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் நிறைய இன்பாக்ஸில் மெசேஜஸ் வந்துருந்துச்சு. ஸோ எனக்கு என்ன உடம்பு முடியலையா, ஏன் கண்டினியூஸாக வீடியோஸ் வரலன்ட்டு. ஏஸ் எனக்கு உடம்பு முடியல அண்ட் ஹெக்டிக் ஒர்க் ப்ரெஷர். ஸோ என்னால் ப்ராப்பராக வீடியோஸ் போட முடியல. அண்ட் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கோயிங் டு பி அ லாங் வீடியோ அண்ட் ஃபுல் வீடியோ ஆக்சுவலி ஷார்ட்ஸ் இருக்காது. ரொம்ப நாள் கழித்து ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி கிளம்புறேன். இட்ஸ் லைக் சுர்லி ஃபால்ஸு, அப்புறம் தேக்கடி, கும்ளி, காவி, அப்புறம் அந்த சைடு குட்டிக்கானம். ஸோ 2 days ட்ரிப் பிளான் பண்ணி ஐம் ஜஸ்ட் ஸ்டார்டிங் நவ். இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் விஷயமா ராஜபாளையம் வந்திருந்தோம். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி டிரெக்ட்லி சுர்லி, அங்கேருந்து அப்படியே கேரளா. அண்ட் நான் என்னெல்லாம் பார்த்தேன், என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணேங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போதான் ஸ்ரீவில்லிபுத்தூர் டோல் தாண்டுறோம். ஸோ அண்ணனோட ஊர் தான் சுர்லி. சின்ன வயசுல போன ஞாபகம் இருக்கு எனக்கு. விவரம் தெரிஞ்சு தண்ணி வரும்போது போன மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை. ஸோ அண்ணன் ஊர் சுர்லிங்கிறதுனால அதான் ரொம்ப நாள் வேற ஆச்சு போய். சரி சொல்லி கிளம்பியாச்சு. என்ன பிளான் நமக்கு இன்னைக்கு வந்து தேனி மாவட்டம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலமான சுருளி தீர்த்தம் அந்த பகுதிக்கு போயிட்டு இருக்கோம். என்னுடைய ஊர் வந்து கூடலூர். எனக்கும் சுருளி அருவிக்கும் ஒரு 10 கிலோமீட்டர் தான். அருவியில தண்ணி நிறைய வருது. அது இல்லாம இந்த கடவுளின் சொந்த தேசத்திற்கான ஒரு நுழைவு வாய்களில் என்னுடைய தேனி மாவட்டம் ஒன்று. அதாவது மேகமலை, சோத்துப்பாறை அருவி, கும்பக்கரை அருவி, சுருளி தீர்த்தம், இது போன்ற பல வகையான நிறைய சுற்றுலா தலங்கள் நிறைய இருக்கு. இந்த காலநிலையில நாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையத்திலிருந்து அங்க பயணிக்கிறது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. குருஜி, நம்முடைய குருஜி தான் விருப்பப்பட்டாரு அவங்களுடைய ஏரியா போகணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு. அதனால வந்து இப்போ ஒரு சொர்க்க பூமின்னு சொல்லக்கூடிய எங்களுடைய தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சுருளி தீர்த்த அருவிக்கு போகிறோம். அங்க போயிட்டு அந்த வழி நெடுகள் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து நாங்க உங்களோட அடுத்தடுத்து பயிர்வோம்னு எங்களுடைய பயணத்தை தொடர்ந்துருக்கோம். நான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 2 விஷயம் நேற்று கேள்விப்பட்டேன். அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தான் பால்கோவா நல்லா இருக்கும்னு சொல்லி நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? இல்லை, அதை விட நல்ல ஒரு கடை வந்து ராஜபாளையத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து கொஞ்ச நேரம் தான் கிடைக்கும். லைக் காலையில் ஒரு 1/2 hour 1 hour தான் வந்து கிடைக்கும். சொசைட்டின்னு சொன்னாங்க. ஏதோ பால் சொசைட்டி ரயில்வே ஃபீடர் ரோட்ல இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே வந்து ஒரு 10:30 10 மணிக்கு போனால் கிடைக்குமாமா. நிறைய பேர்த்துக்கு ராஜபாளையத்தில் இருக்கிறவங்களுக்கே நிறைய பேர்த்துக்கு தெரியாதுங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் இன்னொன்று வந்து இத்தனை நாளாக நான் வந்து கேசரி வந்து சாத்தூரில் இருக்கிற ராஜா ஸ்வீட்ஸ் தான் ஃபேமஸ் சொல்லி நினச்சிட்டு இருந்தேன், சேமியா கேசரி. ஆனால் இங்கே ராஜபாளையம் வந்து பார்க்கும்போது அந்த இது முக்குக்கு முக்கு ஒவ்வொரு டீ கடையிலையுமே வந்து காலையில் கேசரி, ஒரு சில கடையில் வந்து ரவா உப்புமா, அப்புறம் ஒரு சில கடையில் வந்து உளுந்தங்களி, இதெல்லாமே ராஜபாளையத்தில் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் கேசரிக்கு ஃபேமஸ் வந்து
ராஜபாளையத்தில் சங்கரங்கோயில் முக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியாவில் வெங்கடேஸ்வரா ஸ்வீட்ஸோ இல்லை அந்த கடை பேர் வந்து வெங்கடேஸ்வரா ஸ்வீட்ஸா என்னலாம் எனக்கு தெரியல. அதுக்கும் எனக்கு போகிறதுக்கு டைம் இல்லை. பட் அந்த கடை தான் வந்து ஃபேமஸ்ங்கிற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் யாராவது ராஜபாளையம் சைடு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இது ரெண்டையுமே வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் பால்கோவா வந்து மார்னிங் 10 நீங்கள் அந்த டைம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிடைக்கிறது கஷ்டங்கிற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ வந்து அழகாபுரி வழியாக உங்கள் ஊருக்கு போகிறோம், சுருளிக்கு. அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நடுவில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்துச்சுன்னா ஷுவர் நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சாப்பிட்டு சொல்லி ஒரு ஏரியா இருக்குது. நம்ம சிவி தாண்டி வந்தோம் அப்படின்னா இது வந்து ஷார்ட்கட். ஆக்சுவலாக சுருளி போகிறதுக்கு எனக்கு பின்னாடி ஒரு மலை தெரியுதா, இந்த மலையை தாண்டினா சுருளி ஆக்சுவலாக. ஆனால் இப்போ நம்ம வந்து 160 கிலோமீட்டர்ஸ் சுற்றி போகிறோம். ஆக்சுவலாக ராஜபாளையத்தில் வந்து அந்த மலையை தாண்டறதுக்கு 1960களில் வந்து காமராஜர் ஏதோ திட்டம் கொண்டு வந்ததாகவும் அது கடைசியில் ஏதோ ஒரு சில காரணத்தினால நிறைவேற்ற முடியாமல் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அது என்ன ரீசன்னு தெரில. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சாப்டூர் வழியாக வந்தோம் அப்படின்னா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குது, அது வழியாக தான் போகணும். இது வந்து ஆக்சுவலி ஷார்ட்கட். ஆக்சுவலாக ரெகுலர் ஹைவேன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து உசிலம்பட்டி இல்லை அப்படின்னா திருமங்கலம் அப்படி போய் தேனி அந்த மாதிரி தான் போகணும். இல்லை அப்படின்னா உசிலம்பட்டி போய் அந்த சைடில் போனோம்னா சின்னம்பூர் அப்படியே போகலான்னு அந்த சைடு ஒரு ரோடு. ஆனால் ரொம்ப மோசம். 40-50 தாண்டதே பெரிய சிரமமாக இருக்கு. மலை இங்கே இருக்கு, காமிக்கிறேன். சொன்ன மாதிரி ரோடு தான் ரொம்ப மோசமாக இருக்கு. ஃபைனலி சுருளிக்கு இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்காக ஸ்டாப் பண்ணியிருக்கோம். லைக் நைட் டைம் இப்போது எக்ஸாக்டாக 10:25. நான் சொன்னேன் இல்லை அந்த சாப்டூர் ரூட்டை தயவு செஞ்சு யாரும் எடுத்துடாதீங்க. ஏன்னா ரொம்ப மோசமாக இருந்தது அந்த ரூட்டை. இட்ஸ் லைக் ஹேட்ச்பேக் கார்ஸ்லாம் அந்த சைடு வர்றது ரொம்ப கஷ்டம். ஸ்விஃப்ட் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா வந்துடாதீங்க. ஆஃப் ரோட் கார்ஸ் லைக் 4 வீல் டிரைவ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த ரோட்டில் வரவே முடியும். ஒரு 10-20 கிலோமீட்டர் கம்மி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர் எனக்கு எக்ஸ்டெண்ட் தான் ஆயிருக்கு. ஸோ இந்த ரோடை மேக்ஸிமம் யாரும் சூஸ் பண்ணாதீங்க. சொல்லி வந்தாச்சு 2 கிலோமீட்டர் போகிறோம். கிளைமேட்டே அவ்வளோ நல்லா இருக்கு. நிறைய இங்க லாட்ஜ் இருக்குல்ல, இங்கே லாட்ஜ் இருக்கா? பாடுறா இந்த லாட்ஜ் அவங்க அக்கா மாமா தான் 2 லாட்ஜ் வச்சிருக்காங்க. இருக்கு ஸ்டே இருக்கு. கட்டுப்பூரா இருக்குல்ல. அவ்வளோ கூட்டம் இருக்கு. இன்னைக்கு பயங்கர கூட்டம் இருக்குண்ணே. கூட்டம் பயங்கரமா இருக்கு. அப்புறம் வேன் வேணாலும் வந்துருக்கு. வெள்ளனையே வந்திருக்கணுமோ? அது ஒரு 2 விஷயம் இருக்குண்ணே. காலை ஏற்றி விட்டு மேலே போகிறாங்க. கோவில்ண்ணே 2 விஷயம் இருக்கு. ஆ இன்னும் லேட்டா வந்தோம்னா கொஞ்சம் ஃப்ரீயா குளிக்கலாம். ஓகே. ஏர்லியரா 8 மணிக்கு உள்ள போறவங்கலாம் குளிக்கவே முடியாது. ஓ குளிக்கலாம், ரொம்ப க்ரௌடு ஜாஸ்தியா இருக்கும். வந்தாச்சு. 1 கிலோமீட்டர் நடந்து உள்ளே போகணுமாம்மா. வரும்போது ஹாவ் டு பை டிக்கெட்ஸ். லைக் பெரியவங்களுக்கு 30 rupees, சின்னவங்களுக்கு 20 ரூபா அந்த மாதிரி. நடக்கணுங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ரோடு வந்து இருக்கு, இன்னும் கொஞ்சம் கூட உள்ள காரை விட்டுருக்கலாம்.
நடக்க முடியல. 1 கிலோமீட்டர்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. மோர் தென் அ கிலோமீட்டர் ஆக்சுவலி. சுருளியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கு. பட் வித் கார் ரொம்ப தூரம் உள்ள வரலாம். இவ்வளோ தூரம் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் கொஞ்சம் கூட உள்ள ஒரு கார் பார்க்கிங் வச்சுட்டு கூட கார்ஸ் உள்ள விடலாம். இளவரசின்னு கொடைக்கானல் சொல்கிறோம். அதுபோல் அருவிகளின் இளவரசி அப்படின்னு சுருளி அருவியை சொல்லலாம். ஏன்னா பன்னெடுங்காலமாக இளமை மாறாமல் துள்ளி வருது. இப்போ நாங்கள் நெருங்கிட்டோம், அருவிக்கிட்ட நெருங்கிட்டோம். வானுயர்ந்த மரங்கள், வட்டமிடும் வண்ணத்து பூச்சிகள், ஒரு இயற்கை பூஞ்சோலையில் நாங்கள் இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். இன்னும் சில நிமிடங்களில் சுருளி அருவி அங்கே குளிக்க போகிறோம். எல்லோரும் வாங்க. நல்லா சிறப்பாக அங்கே பண்ணியிருக்காங்க. எல்லா வசதிகளும் இருக்குது. அதே போல் இந்த அருவியில் வந்து குளிக்கும்போது மூலிகை நிறையா இந்த தண்ணியில் கலந்துருக்குன்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான். ஏன்னா இந்த இடத்துல வந்தோன்னே அது போன்ற சில நறுமணங்கள்லாம் தென்படுது. ஆகவே சுருளி அருவி மிக மிக நம்முடைய மனித குலத்திற்கு கிடைக்கப்பெற்ற ஒரு வரம். அதை பயன்படுத்துங்க. உள்ளே வந்தாச்சு. இன்னுமே வந்து ரொம்ப தூரம் நடக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்த ஸ்டெப்ஸ் வேறு ஏறணுமாமா. எனக்கு தெரிஞ்சு கார் இவ்வளோ தூரம் வரலாம். வந்தாச்சு. ஃபோட்டோ எடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ப்ரைவசியும் சேர்ந்து பாதிக்கும். முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் சுருளி அண்ட் நல்லா இருக்குது. தண்ணி நிறைய வருது. ஸோ நீங்கள் யாராவது பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா வீக் டேஸில் பிளான் பண்ணி வாங்க. நான் வீக்கெண்டில் ரொம்ப க்ரௌடு. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4-5 மந்த்ஸ்க்கு தண்ணி நல்லா உழுவுங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஐ மீன் ஐ பிலீவ் இதுக்கப்புறம் பூராமே ரெய்னி சீசனுங்கிறதுனால நல்ல தண்ணி இருக்கும். ஸோ 5 to 6 months நல்ல தண்ணி வரும்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் வர்றதா இருந்தது ஸோ என்ஜாய் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா வீக் டேஸில் பிளான் பண்ணுங்க. வீக்கெண்டில் பிளான் பண்ணிங்கன்னா கூட்டத்தோடு வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஹார்ட்லி ஒரு 10 minutes அவ்வளோதான் உங்களால் அந்த க்ரௌடுக்குள்ளே போய் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வராதிங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே உள்ள அலோடு இல்லை. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. அண்ட் உள்ளே போனீங்க அப்படின்னா ஸ்மோக் பண்ணக்கூடாது. அந்த ரூல்ஸும் இருக்குது. வெளியில் கொடிலிங்கம்னா லிங்கம் ஏதோ ஒரு கோயில் இருக்குது சொன்னாங்க. நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். அடுத்து எங்க போறோம்னா கோடிலிங்கம்னு சொல்லிட்டு நான் உள்ளே சொன்னேன்னு நினைக்கிறேன். மௌன சித்தர் யாரு? மௌன சித்தர் வந்து இந்த சுருளி மலையில பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சித்தர் அவரு. நம்ம இருக்கிற இடம் பேர் வந்து கோடிலிங்கம் தபோவனம். ஆக்சுவலி இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் லிங்கத்துக்கு மேலே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அண்ட் சுயம்புவாக உருவான லிங்கம்லாம் கூட இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இது எப்படி உருவாச்சு என்னங்கிறத நம்ம பிரபுவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இருக்கிற இடம் கோடிலிங்க தபோவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுருளி அருவிக்கு போகிற வழியில் ஒரு 1/4 கிலோமீட்டர் அருகில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய புதர் நிறைந்த வன்னி காடாகத்தே அது இருந்தது இந்த இடம். அப்போ மூலவர் சுயம்புவா வந்து இங்கே தோன்றாரு. அது எப்படின்னா ஒரு பக்தை ஒருத்தருடைய கனவுல போய் நான் இந்த இடத்துல இருக்கிறேன் என்ன வழிபடுங்கன்னு சொல்லி மூலவர் பக்தருடைய கனவுல வர்றாரு. அந்த அம்மா வந்து
இந்த பகுதிகளில் ஆரம்ப கட்டத்தில் ஒரு சொற்பமான சிவலிங்கத்தை வச்சு வழிபட்டு இருந்தாங்க. அதுக்கு பின் பார்த்தீங்கன்னா நிறைய சிவபக்தர்கள் இந்த இடத்துல வந்து அவர்களுடைய பங்குக்காக இப்போ ஒரு முறை வழிபட வரும்போது ஒரு சிவலிங்கத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இதனால் வந்து என்னன்னா அவங்களுக்கான நன்மைகள் நிறைய நடக்குது என்பது பொதுவான கருத்தாக இந்த பகுதியில் இருக்குது. அந்த சிவபக்தியான அந்த அம்மா தன்னுடைய மகனுடைய ஒரு சிறிய பொருட்செலவில் இந்த பகுதியை வந்து சிவலிங்கங்கள் உள்ள பகுதியை விரிவுபடுத்துகிறாங்க. அவங்களுடைய முயற்சியில் நிறைய சிவலிங்கங்கள் வருகிறது. பொதுமக்களும் நிறைய பக்த கோடிகள் இந்த பக்கம் வர்றாங்க. இந்த கோடி லிங்க தபோவனத்துடைய இலக்கு என்னன்னா 1 கோடி சிவலிங்கத்தை இந்த பகுதியில் வந்து கொண்டு வரதா வந்து ஒரு இலக்குவாக வச்சுருக்காங்க. இப்போ தற்காலிகமாக வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்சத்துக்கு மேலே தோராயமாக வந்து 1,50,000க்கு மேற்பட்ட சிவலிங்கங்கள் இந்த கோயிலில் இருக்குது. பொதுமக்கள் நிறையா வந்து போகிறாங்க. அதே போல் சிவபக்தர்கள் இங்கே நிறைய வரணும். அவங்களுடைய பங்களிப்பாக கோடி லிங்கம் என்ற இலக்கை எட்டும் வகையில் அவங்களும் வந்து தன்னுடைய பங்களிப்பை வந்து சிவலிங்கத்தை இந்த பகுதியில் கொண்டு வந்து வைக்கணும் என்றதை ஒரு செய்தியாக இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.